கோத்திரம் சொல்லுங்க. பைடபால கோத்திரம். பேரு திவ்யா. ஓம் பத்ரம் கரணே அன்னைக்கு என் சுயநலத்துக்காக உயிரோட இருக்கிற என் பொண்ணுக்கு நான் கருமாதி பண்ணேன். நான் செஞ்ச பாவத்துக்காக பாசமா குழந்தைக்கு சோறு கொடுக்க வேண்டிய அம்மாவுக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு பின்ன கொடுக்க வேண்டியதா போயிடுச்சுப்பா. நான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி. கயாயாங்கச்சதி. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. நடந்தது என்னன்னு கேட்காம கூட உங்களை அவமானப்படுத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல, நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமாங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அவ காதலிச்சவனை கட்டிக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. அந்த வேதனையை மறக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு குழந்தைக்கு தன்னை அம்மாவா நினைக்கும் போது எந்த அப்பாவா இருந்தாலும் கோவம் வருங்க. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன். அதனால உங்க மேல எனக்கு மதிப்பு இருக்கே தவிர எந்த விதமான கோவமும் இல்ல, கோவமும் வராது. இதை யோசிச்சு உங்களோட நல்ல மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சே. இவ்வளவு நல்ல ஒரு புருஷன் என் மகளுக்கு புருஷனாவும் எனக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருக்கிறது தெரியாம என் பொண்ணை நானே நிரந்தரமா விலக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு உங்க வாயால என்ன மாமான்னு கூப்பிடுற தகுதியை கூட நான் இழந்துட்டேன். அப்படின்னு சொல்லாதீங்க மாமா. இப்போவது நீங்க என்ன மருமகனை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இது நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. சொப்னாவோட கழுத்துல நீங்க தாலியை கட்டணும். அவளுக்கு புருஷனா நீங்க திரும்பவும் எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும். இப்ப வரைக்கும் நீங்க எந்த தப்பும் செய்யல, ஆனா இப்பதான் நீங்க தப்பு பண்ண போறீங்க. சூர்யா? ஆமா மாமா, திவ்யா இறந்து போயிட்டான்னு நான் தனியா கஷ்டப்படுறேன்னு எப்போவாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? திவ்யா இறந்துட்டதா நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அவ எனக்குள்ளேயே இப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. என்னோட ஒவ்வொரு செயல்லையும் அவ மட்டும்தான் இருக்கா. உடலால இல்லைனாலும் உள்ளத்தால ஒன்னாதான் இருக்கும். எங்க குழந்தைய நீங்க பேரனா ஏத்துக்கணும். அவ செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு எப்ப கூப்பிட்டீங்களோ அப்பவே அவ ஆசை நிறைவேறிடுச்சு. இனிமே மீதி இருக்கிறது சொப்னாவோட கல்யாணம் தான். அதுவும் நடந்துருச்சுன்னா அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியோட சந்தோஷமா நான் இங்க இருந்து போயிடுவேன். உங்க வார்த்தையை மீறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுல நான் எடுத்தது மட்டும்தான் முடிவு. ஆனா இன்னிலிருந்து என் மாப்பிள்ளை என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எங்க எல்லா முடிவு. நீங்க நினைச்ச மாதிரியே சொப்னாவோட கல்யாணத்தை நடத்துங்க. நல்ல வேலை பகல்ல கல்யாணம் வச்சு ராத்திரி கல்யாணம் வச்சிருந்தா நானே மாப்பிள்ளை ஐயரத வேணுங்கறாரு. என்னன்னு இந்த பக்கையா? டேய் எங்கடா கொண்டு போற? பொண்ணு மேக்கப் ரூம்ல இத வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கெஸ்ட் பாரு.
அம்மா வாழ்த்தாரு ஏதோ இருக்கு. என்ன இன்னுமா ரெடி ஆகல? தோ இப்ப முடிஞ்சிரும்பா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. நீ போ. இப்படி கொடுமா. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? கல்யாண பொண்ணு சந்தோஷமா இல்லனா எந்த அலங்காரம் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். வணக்கம் ஆண்டி. என்ன பசங்க வரலையா? எங்களுக்கு குழந்தைங்க இல்லங்க. பசங்க இல்லையா? அங்கிள் என்ன வேலை செய்யறாரு? ரயில்வேல டிடி. அப்படி சொல்லுங்க. நைட் டியூட்டி, ஓவர் டியூட்டின்னு ஏகப்பட்ட டியூட்டி இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் இப்ப கட் பண்ணி விட்டுருக்கேன். பரவாயில்ல, குடும்ப குத்து விளக்கா தான் இருக்க. வணக்கம் வணக்கம். எங்க நீ எனர்ஜெட்டிக் கப்பல். அங்கிள் நீங்க ஆம்பளைங்க பக்கத்துல உட்காருங்க, ஆண்டி பொம்பளைங்க பக்கத்துல உட்காருவாங்க. யோ ராஸ்கல், 25 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்கோம், எங்களை பிரிக்க பாக்குறியா? அதுக்கு இல்ல அங்கிள், ஆண்டி ஆம்பளைங்க பக்கத்துல உட்கார்ந்தா கூச்சப்படுவாங்கல்ல. அப்படிதான் நான் லேடிஸ் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறேன். வாட் டார்லிங்? யா கம் ஆன். போ கடைசில ஈடிசின்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட்டு கும்முன்னு கும்ப போறாங்க. நல்லா குடிங்க. பச்சை தண்ணிங்க. வாட்ச்மேன், எங்க வீட்டுக்காரங்க எங்கயாவது பாத்தீங்களா? இது காணுமா? ஆமா. மைக்ல அனௌன்ஸ் பண்ணாலும் வேஸ்ட் ஆச்சு. உங்க புருஷனா காது டமார் ஆச்சு. அதானே ஏன் பிரச்சனையோ? ரைட் விட்டுருங்க. இல்ல இருட்டாவதுக்குள்ள நானே போய் கண்டுபிடிச்சேன். இந்த பாருங்க, இங்க இருக்காரு பாருங்க. ஐயோ எல்லாம் நல்லா கேக்குறவன். நித்யா நித்யா ஏங்க செவிடங்க இல்லையா சங்க ஊதி நிக்கிறீங்க? என்னது இவரு செவிடா? அப்புறம் எதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தாள அடிச்சுக்கிட்டு இருக்காரு? நல்லா கேட்டா போ தலைவா. அவங்க எப்போ நிறுத்திட்டாங்க, நீங்க தான் நிறுத்தல. கரெக்டா சொன்னியா? எவ்வளவு சூப்பரா வாசிக்கிறாங்கல்ல. ஆனா அமலாபுரம் ஈனா இச்சாபுரம் சொல்லி சினிமாவை விட இவங்க தான் சூப்பரா வாசிக்கிறாங்க. அவங்க தியாகராஜ கீர்த்தனம்ல வாசிச்சாங்க. சொல்லுங்க. இனிமேலாவது இந்த செவட்டி மிஷினை வாங்கி வச்சுக்கலாம்ல. கரெக்டா சொன்ன. இங்க பாருங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எழுந்து வாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஐயோ வாங்க எழுந்து. பொண்ணு அடிச்சுட்டு வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து. டேய், இந்த நேரத்துல கூட சித்தி விட மாட்டியா? வாங்க மாமா. நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன் மாமா, இப்ப கூட உங்க முடிவை நீங்க மாத்திக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாம சீக்கிரம் போய் அங்க உட்காரு. சொல்றது புரியலையா? போ. கட்டி மேல கட்டி மேல. செல்லம், இத்தனை நாள் அம்மா அம்மானு கூப்பிடுன்னு சொன்ன இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, பேச்சு வரும்போது எல்லா குழந்தையும் முதல்ல அம்மானு தான் கூப்பிடும். இந்த சின்ன விஷயத்துக்காக நீ மணமேடையில இருந்து எழுந்து வருவியா? முகூர்த்தம் முடியறதுக்குள்ள போய் தாலி கட்டிக்க. முகூர்த்தம் போனது பரவாயில்ல, நல்ல முகூர்த்தத்துலதான் இவன் அம்மானு கூப்பிட்டு இருக்கான். இவன் என்ன கூப்பிட்டது வேத மந்திரமா இருந்துச்சு. சொப்னா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப இப்படி செய்யறதா சரி? இங்க பாருங்க மாமா, என் மனைவி இறந்து போன எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நீங்க சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கோ, இவன் ஏன் குழந்தைன்னு நான் சொல்றதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டி என்ன பொண்டாட்டி ஏத்துக்கோங்க நான் சொல்லல. ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு நான் அம்மாவா வாழ போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். இந்த கதைக்கு இதுதான் டிஃபரண்ட் கிளைமாக்ஸ். வாய் முறா, எப்ப என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. மாமா, நீங்களாவது சொப்னாக்கு எடுத்து சொல்லுங்க. பொண்ணுக்கு பிடிச்சவன வேண்டான்னு சொல்லி நான் வாழ்க்கையில ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். அவ எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாதுடா. ஆமாண்டா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இது அவளுக்கு நியாயமாவே இருக்காது. ரொம்ப அநியாயம் பண்ண மாதிரி இருக்கும்டா. தயவு செஞ்சு யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் பா, நல்லபடியா முடிவெடுத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. மாமா பாத்தீங்களா, நீங்க என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும்
இவன் என்னை விட மாட்டான். ஏன் செல்லக்குட்டி, உங்க அப்பா ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நம்ம பந்தத்தை யாராலையும் உடைக்க முடியாது. எங்க அப்பா உங்க அப்பாவை மாத்திட்டாரு, உங்க அப்பாவை நம்மளால மாத்த முடியாதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்க அப்பா மாறுவார். காலம் அவரை மாத்தும் நான் நம்புறேன். திவ்யாவோட கனவு இப்ப நிறைவேறிடுச்சு. ஸ்வப்னாவோட கனவு நாளைக்கு நிறைவேறலாம். நிறைவேறுங்கிற நம்பிக்கையோட நாமளும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணலாம். அன்புடன், சத்யபாபு.